நாம் இந்த மாநாட்டோட நோக்கம் என்னவா சொல்லணும்னு தலைவர் எதிர்பார்த்தாருன்னா, தமிழ் தேசியத்தை பற்றி மக்களிடத்துல வந்து இன்னைக்கு இருக்கிற சில போலிய தமிழ் தேசியவாதிகள் சொல்கிற கருத்துக்களுக்கு அப்பாற்பட்டு, இன்றைக்கி தமிழ் தேசியம்னா என்ன? தமிழ் தேசியம் என்ன மாதிரியான தமிழ் தேசியம் இன்றைக்கி தமிழகத்தில் இருக்குது? உலகம் முழுக்க எப்படி இருக்குது? அப்படின்றத பற்றி பேசுகிறதுக்காக தான் அந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த மாநாடு வந்து சிறப்பாக தான் ஒருங்கிணைச்சோம். கூட்டங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 7 மண்டல செயற்குழு கூட்டங்கள தலைவரே நேரடியாக ஒவ்வொரு மண்டலத்துக்கும் போய் நேரடியாக கலந்துக்கிட்டு அந்த கூட்டத்தை திரட்டுறதுக்கான வேலையை பார்த்தாரு. அப்படி எல்லாம் ஒருங்கிணைக்கப்பட்டு 17ஆம் தேதி இந்த கூட்டமும் ஒருங்கிணைக்கப்பட்டது. நாங்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, குறைந்தபட்சம் நாங்கள் 10 லட்சம் பேருக்காவது திரளுவாங்க அப்படின்ற ஒரு கணக்கில் தான் எதிர்பார்த்தோம். பட் ஆனால் அங்கே கூடி இருக்கிற அந்த இடத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 லட்சம் பேர் கொள்ளளவு கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட அமைப்பு அந்த திடல். அப்போ கூட்டம் வரும், சில டைம் ஃப்ளோ ஆகும். இது யதார்த்தம். எப்பவுமே வந்து எல்லா கூட்டமும் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகாது. பட் ஆனால் அன்றைக்கி மாநாடோட சிறப்பு என்னென்னா, தமிழ் தேசியத்தை பற்றி தலைவர் பேச போகிறார். அப்போ தமிழ் தேசியத்தை பற்றி பேச போகிறதுக்காக உலகம் முழுக்க இருக்கிற எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி அங்கே தமிழ்நாட்டில் இருந்து எல்லாருமே வந்து நேரடியாக அப்போ அந்த போய் பேச்சை கேட்கணும். அதுவும் குறிப்பாக அன்றைக்கி தலைவரோட பிறந்த நாள். அப்போ தலைவருக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொன்ன மாதிரியே இருக்கும், அதே சமயம் அந்த பேச்சை கேட்ட மாதிரியே இருக்குன்றதுனால லட்சக்கணக்கான பேர் அங்கே திரளார். பல லட்சம் பேர், அதாவது 10 லட்சத்திற்கு அதிகமான தொண்டர்கள். ஆமாம், கிட்டத்தட்ட சொல்லப்போனால் ஒரு 15-20 கிலோமீட்டருக்கு தள்ளி வந்து அவங்களால வர முடியாத அளவுக்கு நாலா பக்கமும் வந்து